நார்மலாக காய்கறி வாங்கணும்னா போயிட்டு தட்டி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பேனல்ஸ்லாம் எங்களுக்கு வாங்க தெரியாது. எங்களுக்கு சோலார்னு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோல்டாயிக் செல்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க சம்திங். ஸோ இது வந்து சூரிய ஒளியிலேருந்து கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கோ யூஸ் பண்ணுறது. நார்மலாக இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பீரியடில். ஏன் இது ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான அதுக்கு ரீசன் இருக்குது. ஆக்சுவலி சோலார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் ப்ராடக்ட் இது. ஐ மீன் வரப்போகிறது கிடையாது. 50 வருஷம் முன்னாடியிலேருந்து இது ரிசர்ச் நடந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சு, ஐ மீன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நுழைஞ்சு மார்க்கெட்டில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர்ஸ் அது மாதிரி டொமஸ்டிக் யூசர்ஸ் வீட்டுக்கு போகிற மாதிரி விவசாயத்துக்கு போகிற மாதிரி வந்துருச்சு. இதுக்கான ரீசன் காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்தது. 1 மெகாவாட் போகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் ஒரு 15 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 crores 15 crores ஆச்சு. இப்போ 1 மெகாவாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 to 5 crores முடிச்சிடலாம். இதே வந்து நீங்கள் ஒரு 10 மெகாவாட் போகிறீங்கன்னா 1 மெகாவாட் 3.5 crores முடிச்சிட முடியும். பேஸ்ட் ஆன் த வால்யூம் தான். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு சோலார் பேனல் ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு பேனல் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு பேனல் விலை வெறும் 6,000 ரூபா 5,000 ரூபா. ஒரு பேனலோட அந்த எனர்ஜி கன்சப்ஷன்ஸ் அந்த அவுட்புட் அது என்ன மாதிரி இருக்கும், அது சைஸ் என்ன? ஸோ ஒரு பேனல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைமென்ஷன் எக்ஸாக்ட் டைமென்ஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 1.13 வித் மீட்டரில் சொல்கிறேன். 1.13 மீட்டர் வித். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட லென்த் வைஸ் பார்க்கும்போது 2.23. அது ஒரு மாடல் அண்ட் ஒரு வாட் பீக் பேனல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் ரெகுலர்ஸ் 540 575 வாட் பீக் 600 வாட் பீக்குள்ள யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஓவரால் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஓகே, அப்படிதான் நம்ம வந்து ஈஸியாக புரியாம 28 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பேனல். ஓகே, இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா ஆவரேஜா தேவைப்படுது. இப்போ 1 கிலோவாட் சோலார் பேனல் போது 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி அதனால வீட்லயும் நம்ம ஈஸியா இன்ஸ்டால் பண்றதுக்கான அந்த ஆஃப் கோர்ஸ் இது ஸ்பேஸ் ஆக்குபென்சி கம்மி. ஒரு 1 BHK ஹோமா இருந்தாலுமே அது ஈஸியா நம்ம அதுலயே இன்ஸ்டால் பண்ணி தாராளம். இப்போ உங்க வீட்டு கரண்ட் பில் எவ்வளவு ஆகுது? ஒரு 3,000 4,000 வந்துரும் வெச்சுக்கோங்க. நீங்க ஒரு 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் போட்டாலே போதும். இந்த 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் போறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா தேவைப்படுது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 150 ஸ்கொயர் ஃபீட்லயே முடிஞ்சது எல்லாமே. ஓகே, சோ ஸ்பேஸ் ஆக்குபென்சி வந்து ரொம்ப கம்மி. சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஸ்டில் எனக்கு ரெக்வயர்மெண்ட் எனர்ஜி ரெக்வயர்மெண்ட் அதிகமாக தான் இருக்கு, பட் என்கிட்ட ஸ்பேஸ் குறைச்சல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குன்னா அதே இடத்துல 3 கிலோவாட் 6 கிலோவாட் போட முடியும். ஓகே, 150 + 150 6 கிலோவாட் வந்தது இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கரண்ட் பில் வந்து 18,000 20,000 வந்தா கூட 6 கிலோவாட் 7 கிலோவாட் போடுறதுனால கரண்ட் பில் கிட்டத்தட்ட 95% சேவ் பண்ணலாம். ஆமா. ஸோ நீங்க வந்து ஒரு 10,000 பே பண்றதுல உங்களுக்கு கரண்ட் பில் வந்து ஒரு 500 தான் வருதுன்னா. இப்போ காமனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த சோலார் பேனல்ஸ் வந்து எல்லா சீசன்லுமே நமக்கு வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குமா? இல்ல, அது வந்து கரெக்டா சொல்லக்கூடாது. சரி, கரெக்டா சொல்ல முடியாது. அது ஏன் அப்படின்னா வந்து இப்போ சன்லைட் பேஸ் பண்ணி தான் சோலார் பேனல் அவுட்புட். நீங்க நல்ல பீக் சம்மர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோவாட் பாத்தீங்கன்னா 1 கிலோவாட் சோலார் பேனல் ப்ரொடியூஸ் 5-6 யூனிட்ஸ். 5-6 யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு பீக் ஹவர் சொல்லுவாங்க 9 to 4 9 to 5 அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் இது வந்து சன்லைட் வந்து ஒரு ஸ்டேஷனரியா இருக்காது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கா, ஸ்டாட்டிக்கா இருக்காது. நமக்கு வந்து மூவிங்லயே இருக்கு. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகுது. அப்ப சன்லைட் வந்து வர அந்த ஆங்கிள் அந்த டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கப்போ என்ன ஆகும்னா சோலார் பேனல் வர அது மேல சன்லைட்டோட இதுவும் மாறினே இருக்கும். அந்த இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே இருக்கும். இது மாதிரி டைம்ல கண்ணு கூசம் சம்மர்ல பார்த்தா மே மாதத்துல கண்ணு கூசம் வெளியே போக முடியாது. அதே ஈவினிங் ஒரு 4-5 மணிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? இதுதான் ரீசன். ஸோ சோலார் பேனல் எவ்வளவு லைட் போடுதோ அவ்வளவு அவுட் எலக்ட்ரிசிட்டி அவுட்புட்டா கொடுக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வின்டர் டைம்ல வந்து சன்லைட் வந்து இருக்கும், பட் கம்மியா இருக்கும். இப்போ இருக்க சன்லைட்டுக்கும் மேல இருக்கிறது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்ப இருக்க ஹீட்டுக்கும் அப்புறம் இருக்க ஹீட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ சன்லைட் வந்து பேனல் விடுறது கம்மியாச்சுன்னா ஜென்ரேஷன் அதுக்கு ஏற்ற கம்மியாகும். ஸோ இது வந்து ப்ரொபோஷனல். சன்லைட் மேல பேனல் மேல எவ்வளவு சன்லைட் வருதோ அதுக்கு ஏற்ற அவுட்புட் கிடைக்கும். பர்ச்சேஸ் அப்படின்னும் போது இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கேன், ஒரு 1 BHK ஹோம் வச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி இந்த ப்ராடக்டை வந்து என் வீட்டுக்கு எப்படி போய் நான் வாங்குறது, யாரை கான்டாக்ட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி நேம் நெக்ஸ்ட் எனர்ஜி சோலார். ஸோ கிளியராக வேண்டி சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டால் நம்ம நேம் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி சோலார். ஏன்னா வேற கம்பெனிக்கு யாரும் வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எனர்ஜி சோலார் நம்ம கம்பெனி தான். நீங்கள் கூகுளில் போட்டு என் ஃபோன் நம்பர் இருக்கு,
அண்ட் என் ஆஃபீஸ் ராமபுரம்ல தான் இருக்கு, ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். ஃபோன் நம்பரும் வந்து ஆன்லைன்ல இருக்கு. ரொம்ப நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம் ஒரு வாட்டி. இது கொடுத்துக்கலாம். நீங்க வந்து சப்போஸ் வந்து சோலார்னா என்னன்னே தெரியல, அது எப்படி இன்ஸ்டாலேஷன் தெரியல, எனக்கு வந்து ஆனால் போடணும். சில பேர் வந்து பேஷனா இருப்பாங்க சோலார் போடணும்னு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிளைண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 years 4 years சோலார் போன ஒரு ஆசை அவர் வீட்டுக்கு. ஆனா வந்து அவருக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமையும் அந்த அவர் யாரை நம்புறதுன்னு தெரியாதனால என்ன ஆகுதுன்னா அவர் ஸ்கிப் பண்ணிட்டே வந்து ஒரு வருஷமும். லாஸ்ட் இயர் எங்கள்கிட்ட போட்டாரு. அது வந்து எங்களோட டெஸ்டிமோனியல், எங்களோட கஸ்டமர் ஒன் ஆஃப் த கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல் அவர் பார்த்தாரு ஆன்லைன்ல. ஸோ டக்குனு எங்களை கூப்பிட்டாரு. நான் டேரக்டா நானே போயிட்டேன். அவருக்கு நான் டைம் அவைலபிள் நானே டேரக்டா போயிட்டு இந்த மாதிரி வீடியோ இன்ஸ்பெக்ட் பண்ணேன். மொட்டை மாடி எப்படி இருக்குன்றலாம் பார்த்துட்டு அவருக்கு சொன்னேன், சார் உங்க எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளோ ஆகுது, அதுக்கு இந்த சிஸ்டம் கெப்பாசிட்டி போடுங்க, இந்த டைப் ஆஃப் சிஸ்டம் போடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இனிஷியலி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்பலாமா வேணாமா, இவனை சின்ன பையனா இருக்கானே, ஓகே காஸ்டிக் ஓடிடுவானோ அப்படின்னு நினைச்சாரு. ஓகே அப்புறம் என்ன பண்ணா வந்து, சார் இப்படிதான் நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ், உங்களுக்கு நான் ட்ரஸ்டபிளா பண்றோம், நீங்க உங்களுக்காக நான் ஒரு ஆஃபர் பண்றேன்னு சொல்லி அவருக்கு ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ்ல சொல்லி நான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணேன். நான் வந்து என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் சும்மா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்காம அவர் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அவர் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்றதுனால. ஸோ நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணேன். அவர் என் கூட நின்றுந்தார். மொட்டை மாடியில் நாங்கள் காலைல 9:30 வரோம். 9:30 to ஈவினிங் வந்து 6 o'clock 6:30 7 o'clock கிளம்புறோம்னா ஒரு நிமிஷத்துக்கு கீழே போக மாட்டார். எங்க கூட இருப்பார். நாங்கள் கரெக்டாக பண்ணுறோமான்ட்டு. ஏன்னா சில பேர்லாம் அப்படிதான் இருக்கும். சில பேர் அந்த மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றதுலாம் நம்மளோட ஒரு அது சேலஞ்சிங்கான ஜாப். சில டைம் சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாபா இருக்கும். அவங்க வந்து சில பேர் வந்து நம்ம பண்ற ஒர்க்கை வந்து நம்ம ஃபிளெக்சிபிளா பண்ண விட மாட்டோம். இங்க எனக்கு ஹோல்ஸ் அடிக்காத, அங்க எனக்கு ஓட்ட போடாத, எனக்கு இங்க ஃபிக்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஆகணும். அதுக்கு நம்ம குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ கஸ்டமருக்கு சில டைம் புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு இங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதப்பா, எனக்கு தள்ளி போன வர வழியா இருக்குன்னு சார் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம், அன்இவனா இருக்கும், பேலன்சிங் இருக்காது, சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ் இருக்காது சொல்லி அவர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டெக்னிக்கலா காமிச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். சில வெண்டர்ஸ் மாதிரி என்ன பண்ணுவோம்னா, கஸ்டமர் கீழே போக சொல்லிட்டு அப்படியே வந்து ஒர்க் பண்றது, அந்த மாதிரி வந்து ஏமாத்துற வேலை நம்ம பண்ண மாட்டோம். நாம வில் எஜுகேட் கஸ்டமர் பேசிக்கா, இதுதான் நாங்கள் பண்ண போறது, இதெல்லாம் இது இந்த அவுட்புட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அண்ட் நாங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நாங்கள் இப்போ வந்து இங்கே பாருங்க சார், இந்த பிளான் நாங்கள் நேரில் போவோம். நாங்கள் யாரோட டேட்டாவை யார்கிட்ட ஷேர் பண்ண கொடுக்க மாட்டோம், ஃபோன் அனுப்புறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் நாங்கள் நேரில் போகும்போது எங்கள் ஃபோன்ல இருந்து காட்டுவோம், பாருங்க சார் இந்த ஜென்ரேஷன், இந்த பிளான்டோட ஜென்ரேஷன் இவ்வளோ இருக்கு, இந்த டைம்ல இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. மழை காலத்தில் ஐ மீன் ஃப்ரம் அக்டோபர் டு டிசம்பர் கண்டிஷன்ல நாங்கள் வந்து எங்கள் ஃபோனில் ரிப்போர்ட் எங்களுக்கு காட்டும், எவ்வளோ ஜென்ரேஷன் அது பிளான். அதை நம்மள்கிட்ட காட்டும் போது ஆனால் ஓகே ரிப்போர்ட்லாம் காட்டாஸ் அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாங்கள் பண்ணிட்டு அன்டில் அவங்க பிளான்ட் எப்படி ஆப்ரேட் என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டுது கிடையாது, அது வேற யாருதோ. நம்ம வீட்டில் என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களோ, நம்ம பிளான்ட் எவ்வளோ தருதோ அவுட் புட் தான், அது அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் கொடுக்குற வரைக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நகத்தை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பண்றாங்க. ஆமா, சில 2 lakhs ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 lakhs 12 lakhs 13 lakhs வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் அதான் கேட்க வந்தேன். ஆக்சுவலா ஒரு 1 BHK ஹோம்க்கு வந்து நீங்க ரொம்ப லீஸ்டா பண்ணதுலேருந்தும் சரி, இல்லை வீட்லேயே ஹோம்க்கே நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட் பண்ணுறதும் சரி, இது நீங்கள் பண்ண வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியலுக்கே அதிகமாக பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோவாட் வரைக்கும் ஒரு ரெசிடென்ஷியலுக்கே பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் அவங்க கன்செப்ஷன் தான். அவங்க ஒரு நாளைக்கு 80 யூனிட் ஜெனரேட் ஸ்டார்ட் பண்ணுது. 80 யூனிட் எங்கள் ஆஃபீஸ்க்கே அவருக்கு தேவைப்படல, பட் அவர் வீட்டில் தேவைப்படுது. எதுனா வந்து அவர் வீட்டில் வந்து கொஞ்சம் ஏசி ரொம்ப எக்ஸ்டென்சிவ் யூஸ் பண்ணுவார் அவர். அண்ட் அவர் வந்து சென்ட்ரலைஸ் ஏசி எல்லா ரூம்லயும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஒருத்தர் லைஃப். இப்போ நீங்க தான் இருக்கீங்க, நீங்க உங்க அப்பா உங்க அம்மா 3 பேர் வீட்டுல இருக்கீங்க. நீங்க வந்து வேலைக்கு போற பர்சனா இருக்கலாம், உங்க அப்பா வேலைக்கு போறவரா இருக்கலாம், உங்க அம்மா மட்டும் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க வந்து பக்கத்துல ஏசி யூஸ் பண்ணாதவங்களா இருக்கலாம், வந்தா நீங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் பில் யூனிட்டே பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு 600-700 தாண்டாலே பெரிய. கவர்மெண்ட்டே இப்போ வந்து கரண்ட் பில்லை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்றோமோ அது வந்து நமக்கும் நல்லது, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, நம்ம என்விரான்மெண்ட். பேசிக்கா ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தண்ணியில் இப்போ வந்து இந்த ஃபியூல் செல் டெக்னாலஜி அந்த கார் ஆட்டோமொபைல வர ஆரம்பிச்சு. ஸோ தண்ணி ஊத்தினாலே கார் ஓடும். அந்த இது கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி இப்போ வீட்டுல தண்ணி பிடிச்சிட்டு உங்க காரை ஊத்துனீங்கன்னா அப்ப என்ன ஆகும், உங்களுக்கே வந்து செல்ஃபா வந்து யூஸ் பண்ற மாதிரி யாரை டிபெண்ட் பண்ண. அதே மாதிரிதான் இது சோலாரும். உங்க வீட்லயே வந்து நீங்க வந்து ஒரு கல்டிவேஷன் ஆயிட வச்சுட்டு நீங்க அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் நீங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சாப்பிடுறதுன்ற மாதிரிதான் சோலாரும். இப்போ என் கஸ்டமர் சில பேர் வீட்டுல வந்து ஈவி கார்ஸ் இருக்கு. ஓகே ஸோ அப்போ என்ன பண்ணா சோலார் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்க டிமாண்டுமே வந்து சோலார் கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி அவங்க ஈவி வெஹிக்கிள் இந்த கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த பெட்ரோலோட காஸ்ட் அவாய்ட் பண்றாங்க. இதே இந்த ஈவி காருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சார்ஜ் பண்றாங்க. ஐ மீன் ஈவில சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா இட் வில் காஸ்ட் தெம் லைக் வாட் 200 rupees 300 rupees ஆகுது.
ஏன்னா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஒரு 8 rupees போட்டால் கூட பார்த்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் வந்து ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜுக்கு ஒரு கார் தேவைப்படுதுன்னா மந்த்லி ஒரு 10 times 300 யூனிட்ஸ் ஆயிடுது, விச் இஸ் ஈக்குவல் டு 1 kilowatt சோலார் சிஸ்டம். ஸோ அப்போ என்ன 1 kilowatt அவங்க போகிற 5 kilowatt 1 kilowatt எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா அவன் டெய்லி நீடுமே அதை சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த காம்பவுண்டுக்கு மட்டுமே வந்து அவங்க சோலார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த அந்த அவங்களோட அதாவது ஒரு 6 o'clock ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே ஆன் ஆகிடும். ரொம்ப அழகா இருக்கும், மேலே செட்டப் இருக்கும். நான் கேட்டிருக்கேன் எப்படிங்க இது, நீங்கள் இருந்தாலும் லைட் இருக்குது வீட்டில், இல்லைனாலும் 6 மணிக்கு ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபேன்சி லைட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. இப்போ நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்றேன். அமேசான்லேயே கிடைக்குது அதெல்லாம். ஓகே, இன்னும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் நிறைய இடத்துல கிடைக்குது. அண்ட் லோக்கல் டீலர்ஸ்க்கு நிறைய பேர் சப்ளை பண்றாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து அந்த பிசினஸ் நான் போல. பட் ஆனா வந்து அது ஒரு நல்ல. பட் அதுக்குமே நீங்க வந்து சோலார்ஸ் உங்களோட பேனல்ஸ் வந்து இதுக்கு அது டிஃபரெண்ட். அல்ல அந்த லைட்ல பார்த்தீங்கன்னா இந்த லைட் எத்தனை தான் இருக்கும். அதுக்கு மேலே சோலார் செல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த லைட் இருக்குல்ல, லைட்டுக்கு மேலே சோலார் செல்ஸ் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சன்லைட் இருக்கும் போது சார்ஜிங் நடக்கும். அப்ப லைட் எரியாது. சன்லைட் ஒன்ஸ் போனா ஆட்டோமேட்டிக்கா சன்லைட் அதுல படுறது நின்னுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே லைட் எரிய ஆரம்பிச்சிரும். அதுல இப்ப சென்சார் இல்ல, இப்ப டிராபிக் இது ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதேதான். அது இப்ப சென்சார்லாம் இருக்கும். அதனால சென்சார் பண்ணுவோம். அந்த சென்சார் மோஷன் சென்சார் இருக்கால. அதனால நீங்க யாரனா கிட்ட சைடு மூவ்மெண்ட் இருந்தா மட்டும் லைட் வந்து பிரைட் ஆகும். மூவ்மெண்ட் குறைஞ்ச பிறகு இல்ல அப்படின்னா லைட் வந்து கொஞ்சம் டல்லா எரியும். ஓகே, அது வந்து கொஞ்சம் எனர்ஜி சேவிங், கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் லாங்கா வரதுக்கு. அதுல அந்த பிரைட் இந்த லைட்னு இல்லாம நார்மலாவே இப்ப நார்மலா ஒரு லைட் இருக்குங்களா, நம்ம காம்பவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ற அந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த லைட்டை வந்து லைட் பண்றதுக்குமே வந்து இந்த சோலார் பேனல்ஸ் மட்டுமே யூஸ் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் வந்து நாங்க இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது இந்த எங்களோட இபி பில்ல வந்து நாங்க இது வேஸ்ட் பண்ண விரும்பல, நாங்க வந்து இதை சோலார்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ட்ரூ, அப்ப நடக்குது, நிறைய பண்றாங்க. சி, என்னோட கஸ்டமர்ஸ் நான் வந்து ஐடியாலாம் கொடுத்து பண்ணிருக்கேன். அவங்க வீட்டுல, அவங்க வீடு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பங்களோ. அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வீடே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிரவுண்ட்ல இருக்கும் வீடு. ஸோ அவங்க 2 கிரவுண்ட் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 லைட், இந்த சைடு 8 லைட், ஃப்ரண்ட்ல ஒரு 4, பின்னாடி ஒரு 8. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை ஆச்சு? 8 8 16 + 24, ஃப்ரண்ட்ல வந்து 4, 28 லைட் ஆகுது. அப்போ ஒரு 15 வாட்ஸ் ஒரு லைட் போட்டாங்கன்னா 28னா எவ்வளோ? அது கிட்டத்தட்ட அதுவே ஒரு 300 வாட் கிட்ட தேவை, 1 ஹவருக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 யூனிட் தேவை அது கன்சியூம் பண்ணும். ஸோ சோலார்ல போட்டாங்கன்னா மேபி அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இந்த இதுக்கான வயரிங் பண்ணி நீங்க அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்றதுக்கு சேம் இதே காஸ்ட் வந்துடும். அது யூஸ் அண்ட் த்ரோவும் கூட. அது போயிடுச்சுன்னா அதே மாடல் ஆன்லைன்ல வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மட்டும் தான். அது வந்து பிளக் இன் ப்ளே. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க அப்படியே அதை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு கலெக்ட் தூக்கி போட்டு போயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒன்னொன்னு வாங்கி ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அது வயரிங் தேவையில்ல, எலக்ட்ரிஷியன்ஸ் தேவையில்ல. முக்கியமா எந்த ஒரு நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த பேனல்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பேனல்ஸ் பத்திலாம் தெரியாது. அது எப்படி அந்த குவாலிட்டி என்ன? நார்மலா காய்கறி வாங்கணும்னா போயிட்டு தட்டி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பேனல்ஸ்லாம் எங்களுக்கு வாங்க தெரியாது. உங்களோட செல்ஃபா வந்து நீங்க வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ற மாதிரி கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கலாம். பட் பேனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்க முடியாது. ஸோ ஒரு இன்ஸ்டாலர் சோலார் இபிசி கம்பெனி தான் உங்களுக்கு எது நல்லது, எது வேணாம், எது வேணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி உங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனி சோலார் இபிசின்றது. ஒரு கஸ்டமர் நீடை வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு நீடு சாட்டிஸ்ஃபை ஆகும். 2 ட்ரஸ்ட் கெயின் பண்ணலாம். 2 பேருக்கு வின்-வின் சிச்சுவேஷனா இருக்கும். ஓகே, உங்களோட சோலார் பேனல்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து கேடியன் சோலார், ஆக்சிடெக், அப்புறம் வந்து ஆர்இசி எலக்ட்ரோஜங்ஷன் டெக்னாலஜி உள்ள சோலார் பேனல்ஸ். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாரி, பிரீமியர் அண்ட் ரைசான் நிறைய பிராண்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பர்சனல் என்க்ரோசிக் டெக்னாலஜின்னு தான் சொன்னீங்க. ஹெட்ரோஜங்ஷன் டெக்னாலஜி. ஆமா, அது ஒரு டெக்னாலஜி. சோலார் பேனல் நிறைய ஐ மீன் டிஃபரன்ஸ் இருக்கு. இயர்லியர் பார்த்தீங்கன்னா பாலிகிறிஸ்டலின் அப்படின்னு ஒரு மேக் இருந்தது. ஓகே, அந்த பாலிகிறிஸ்டலின் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேம் கிடையாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் சோலார் செல். ஓகே, இப்போ ஒரு சோலார் செல்ல பார்த்தீங்கன்னா வந்து கட்டமா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமா, ஆனால் ப்ளூ கலர்லயும் பார்த்துருக்கோம், பிளாக் கலர்லயும் பார்த்துருக்கோம். ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா ஷைனிங் ப்ளூவாகவே தெரியும். அது வந்து பாலிகிறிஸ்டலின். ஆமா, அதோட வந்து கிரேட் கம்மி. இப்போ ஒரு பொருள் கிரேட் வந்து ஏ குவாலிட்டி, பி குவாலிட்டி, சி குவாலிட்டின்னு இருக்கு. அந்த மாதிரி வந்து பாலிகிறிஸ்டல் அது ஒரு கைண்ட், அதோட எஃபிஷியன்சியுமே கம்மி. பட் மார்க்கெட்ல முன்னாடி வந்து அதுதான் எங்க பார்த்தாலும் பாலிகிறிஸ்டல் தவிர எதுவுமே இருக்காது. ஏன்னா வேற டெக்னாலஜி அப்ப எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அடாப்ட் ஆனதுதான் மோனோகிறிஸ்டல். நீங்க பிளாக் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டார்க்கா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஆஃபீஸ்ல வெளில இருக்கு, ஸோ அது டார்க்கா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மோனோகிறிஸ்டல். அது வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி கூட இல்லை. ஸோ நீங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பியூரிட்டி அதிகம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ கோல்டுல வந்து 22 கேரட், 20 கேரட், 24 கேரட் அந்த மாதிரி பியூரிட்டி அதிகம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா
இதோட ஜென்ரேஷன் எஃபிஷியன்சி அதிகம்னால நம்ம கம்மியான பேனல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய அவுட்புட் எடுக்கலாம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த மோனோ கிறிஸ்டல் தான் நிறைய டெக்னாலஜி அடாப்ட் ஆகி எவல்யூட் ஆகி வந்தது. ஸோ இந்த மோனோ கிறிஸ்டலுக்கு அப்புறம் வந்து மோனோ பர்க் வந்தது. இந்த மோனோ பர்க்ல ஹெட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜி வந்தது. அந்த ஹெட்ரோ ஜங்ஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா லாங்கர் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோனோல பைஃபேஷியல் ஒரு பேனல் வந்தது. ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் ஜென்ரேஷன் இருக்கும். பைஃபேஷியல் வந்து பேனல் ஃப்ரண்ட் சைட் அண்ட் ரியர் சைட் பேனல் முன்னாடியும் பின்னாடி ரெண்டு சைடுமே ஜென்ரேஷன் பண்ணும். இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் டாப்கான்ன்றது பார்த்தீங்கன்னா அது செல்ஸோட என் டைப் செல்ஸ் யூஸ் பண்றாங்க. செல்ஸ் சோலார் செல் 2 டைப் இருக்கு. அந்த செல் இருக்குல கரெக்டான 2 டைப், பி டைப், என் டைப். சோ டாப்கான் வந்து என் டைப் யூஸ் பண்றதால அதோட குவாலிட்டி கொஞ்சம் அது ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். நம்ம இதெல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங்ல படிச்சிருப்போம். நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு இது ஆமா புதுசா பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். என்னடா இது இத்தனை டேர்ம் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு என்ன பண்ணணும், சோலாரே வேணாம் போ அப்படின்ற சில கஸ்டமர்ஸ். பட் வந்து நாங்க வந்து அட்வைஸ் பண்றது பாத்தீங்கன்னா மோனோ பைஃபேஷியல் அண்ட் டாப்கான் பேஸ்ட் ஆன் தேர் ரெக்வயர்மெண்ட். அதுக்கேற்ற நாங்கள் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி டாப்கான் தான். இப்போ வந்து ஃபியூச்சரும் டாப்கான் தான் வந்து மார்க்கெட்டே மூவ் ஆக போகுது. இப்போ பாலிகிறிஸ்டல் அவுட் ஆஃப் த மார்க்கெட் போயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏன் அப்படின்னா ஒரு 3 பேனல் போட்டு ஒரு 1 கிலோவாட் 1000 வாட் ஃபார்ம் பண்ண வேண்டிய பாலிகிறிஸ்டல் பேனல் பார்த்தீங்கன்னா 3 2 பேனல் தான் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல சொல்ல முடியாது 1 கிலோவாட் 1 பேனல் கூட ஆகலாம். அது எப்படி சொல்றாங்க, டெக்னாலஜி எப்படி அடாப்ட் ஆகுது, எப்படி வளருதுன்றதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்க முடியும். அதே போல இப்போ சிட்டிஸ்ல வந்து இந்த பேனல்ஸ் நம்ம பார்க்கறது ஓகே. நம்ம ரூரல் சைடில் கிராமங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏரியாஸ் அவங்க வந்து இந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணி பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல நம்ம பார்க்க முடியும். அங்க என்ன நடக்குது ஆக்சுவலி அதுக்கு சோலார் பார்க்குன்னு ஒரு நேம், யூட்டிலிட்டி ஸ்கேல் ப்ராஜெக்ட் சோலார் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நாங்கள் வந்து மெகா வாட்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்கள் பிஸ்னஸ் சொல்லிப்போம். ஸோ அந்த சோலார் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா தே செல் த பவர் டு த கவர்மெண்ட் அது ப்ரைவேட் செக்டர்ஸ். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 20 years 25 years வரும்னு பார்த்தீங்கன்னா சோலார் இருந்தால் பெரிய பிளான்ட் கிட்ட ஒரு 10 acres 15 acres நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 10 acres 15 acresல வந்து நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 megawatt போகிறது ஒரு 5 acres லேண்டு தேவைன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக யூ கேன் ஹார்வெஸ்ட் 4500 யூனிட்ஸ். அது 4500 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மேனுஃபேக்சரிங் யூட்டிலிட்டிஸ் லைக் வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் மைனிங், ஸ்பின் மில் கம்பெனி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நிறைய இடத்துல பவர் ரெக்வயர்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேசிக்காக. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சோலார் பார்க் டெவலப்பர்ஸ் கிட்ட டைப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சோலார் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா யூ கேன் செல் த எலக்ட்ரிசிட்டி டு மீ. பட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். லைக் நீங்க வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மார்பிள் கம்பெனி வச்சுக்கோங்க, மார்பிள் ப்ராசஸிங் கம்பெனி. நீங்க வந்து ஆந்திராவில் கடப்பால இருக்கீங்க. ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர் வந்து லேண்ட் தமிழ்நாட்டுல இருக்கு. லைக் வந்து ஒரு காஞ்சிபுரம் தாண்டி ஸ்ரீகுண்டம் தாண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து 10 ஏக்கர் இருக்கு. உங்களுக்கு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து கவர்மெண்ட்ல வாங்குறது ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜிங் அட் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்டோட எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் இஸ் டிஃபரெண்ட். 7 rupees 600 rupees அது பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் சார்ஜஸ் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6 யூனிட்ஸ் தேவைப்படுது வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஓனா சோலார் பார்க் டெவலப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு யூனிட்டுக்கு யூ ஸ்பெண்ட் லைக் 2 rupees ஒன்லி. ஓகே, 2 ரூபாயாக ஒரு யூனிட் போடும்போது லாங் டேர்ம்ல போடும்போது அப்போ 6 rupees கொடுத்து கவர்மெண்ட்ல வாங்குறதுக்கு இல்லை, ஓனாவே ஒரு பிளான் டெவலப் பண்ணி 2 rupees மீதி 4 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையா? ஆமாம். ஸோ இதுதான் கவர்மெண்ட் இன்சிஸ்டிங் தோஸ் திங்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். சில பேர் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா, நான் அவங்க அவ்வளோ கேபிட்டலில் போட விருப்பம் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து சோலார் பார்க் போகிறோம்னா எங்கள் சோலார் பார்க்கில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். யூ வில் செல் த பவர் டு தெம். ஓகே, அதுக்கு வந்து ஃபிசிக்கலாக அவங்க இண்டஸ்ட்ரியில தான் போகணும்னு இல்லாமல் நாங்கள் எங்கள்கிட்ட போய் எங்கள் பவர் மட்டும் பண்ணலாம். பிபிஎன் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட் எங்கள் கூட போட்டுக்கிட்டாங்கன்னா வி வில் செல் த எலக்ட்ரிசிட்டி. நிறைய விவசாயம் பண்ணுறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி அவங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அது ஆக்சுவலி விவசாயத்துல பாத்தீங்கன்னா அது வந்து சோலார் வாட்டர் பம்ப்னு ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ இப்போ விவசாயம் நிறைய இடத்துல வந்து கரண்டே ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. கிட்டத்தட்ட 8 hours இருக்காது. ரொம்ப ரிமோட்டட் பிளேஸ்லாம் கரண்டே இருக்காது, பவர் லைன்ஸ் கூட இருக்காது. பட் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் நம்ம ஆயில் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி பவர் பம்பை வந்து ஆப்ரேட் பண்ணி தண்ணி கிணத்துல இருந்தோ போர்ல இருந்தோ எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும். சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வந்து ஆஃபரும் பண்ணாங்க சோலார் சப்சிடிக்கு. இந்த மாதிரி வந்து
அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு சோலார் வாட்டர் பம்ப் பண்றவங்க சப்சிடி ரேட்ல சோலார் சில பேர் ஃப்ரீயா கூட பண்ணி கொடுத்துருக்காங்க சில காலகட்டத்தில். நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க? நாங்க வந்து சோலார் பம்ப்ஸ் ரொம்ப பெருசா பண்ணல, பட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்சிடி இல்லை, நான் சப்சிடியில சில பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்க வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மார்க்கெட்ல. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டாவே இருக்கலாம். அவங்க எப்போ அக்ரிகல்ச்சர் பகல்ல தான் வந்து விவசாயம் பண்ண போறாங்க. ஸோ சன்லைட் இருக்க டைம்ல தான். ஸோ சன்லைட் இருக்க டைம்னா சோலார் பேனல்ஸ் வச்சு அவங்க பம்ப் ஆப்ரேட் பண்ணி கிணத்துல இருந்தோ இல்ல ஏதாவது இருந்து தண்ணி அவங்க எடுத்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட்ல கரண்ட் இருக்கணும், இபி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்க வேணா போட்டுக்கலாம். இட்ஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா எனி ரிமோட்டட் பிளேசஸ் கரண்டே பார்க்காத ஒரு கூட சோலார் போட்டு அவங்க தண்ணி பம்ப் வச்சு எடுத்துக்கலாம். ஆஸ் அ கஸ்டமரா நான் இப்போ ஒரு சோலார் பேனல் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து உங்க சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்றது, கஸ்டமர் சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்றது பேனல் கிளீனிங் தான். பேனல் கிளீனிங் ரொம்ப சிம்பிள். அதுக்கு தனி இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு டெலஸ்கோபிக் மாப்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பேனல் கிளீன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வந்து கொஞ்சம் ஒருவேளை மீடியம் ப்ரெஷரைஸ்டு தண்ணி வச்சு பேனல் மடிச்சாலே மேக்ஸிமம் கிளீன். அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் கூட அமேசான்ல விற்கிறாங்க, ஆன்லைன்ல விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மழையிலயும் இருக்கும், வெயிலையும் இருக்கும். இந்த ரஸ்டிங்லாம் நடந்து பேனல் வந்து அலுமினியம் பாடி பேசிக்கா, அது ரஸ்ட் ஆகாது. போற ஸ்ட்ரக்சர் பத்தி கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர். கேல்வனைஸ்டு பாத்தீங்கன்னா ஜிங்க், அதுதான் ஜிங்க் கோட்டிங் தான் கேல்வனைசேஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைவேல பாத்தீங்கன்னா இந்த ஓரமா தடுப்பு இருக்கும் பாத்துருக்கீங்களா, அது வந்து ஒரு ஜிங்க் கோட்டட் தான். அது ஒரு ஹார்ட், அது ரஸ்டே ஆகாது, நீங்க பாத்துக்க முடியாது. அது வந்து ஹார்ட் கேல்வனைசேஷன். அந்த கேல்வனைசேஷனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லாங்கர் லைஃப். இப்போ ஹைவேல போடுறாங்க, மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி இது ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. இது போய் வருஷத்துக்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கணும்னா முடியுமா? அது மாதிரிதான் வந்து அதனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க போகணும். இதுதான் நாங்களும் சோலாருக்கும் பண்றோம். இதுதான் இண்டஸ்ட்ரியல் கிரேட் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இது அவங்க ரஸ்ட் ஆகாது. புயல் மழை டைம்ல நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நான் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா மழை பெய்யும் இது மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து பயந்து போயிட்டு அது மேலே கிளாத் போட்டு மூடி மழை நடந்துட்டு சொல்லிட்டு மூடி அதை மூடி வச்சு அதுக்கப்புறம் மழைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணி. இதெல்லாம் வந்து அவேர்னஸே இல்லாம கஸ்டமர்ஸுக்கு வந்து எஜுகேட்டே பண்ணாம இன்ஸ்டாலர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் இது. கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஃபோன்ல வாங்குற ஆர்வம், ஒரு பைக்ல வாங்குற ஆர்வம், கார் வாங்குற ஆர்வத்தை வந்து உங்க வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்கும் போது அதுலயே நீங்க வந்து காட்டினீங்க அப்படின்னா ஒரு ரைட் ப்ராடக்ட் சூஸ் பண்ண முடியும் பேசிக்காவே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ சோலாரை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல பார்த்து தான் வாங்குறது. இவங்க நெட்ல எது சொல்றாங்க, யூடியூப்ல எது சொல்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சொல்றாங்கன்றது மட்டும் இல்லாம யாருன்னா போட்டவங்கள்ட்ட பர்சனலைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கேட்டுக்கலாம், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கலாம். அப்படி இல்லாம வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு ஆயிடுச்சு. நம்ம நெட்ல ஒன்று பார்க்குறோம், ஆர்டர் பிளேஸ் பண்றோம், வீட்டுக்கு வருது. சோலாரும் அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட். நெட்ல பாக்குறேன், எங்க ஆடே பார்த்து கஸ்டமர்ஸ் வராங்க. பட் we always try to give them 100% proper and prompt response. ஒரு சில மித்தெல்லாம் இருக்கு. இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுவோம் போதே டெரஸ்ல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இடி மின்னல் இதெல்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம அது கீழே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஒரு சில மித்தெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி யூஸ்வலா நடக்கிறது தான். ஆக்சுவலி நான் கேட்ட மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோலார் பேனல்ல வந்து ரேடியேஷன் வரும்.